கோவிலில் இறைவனை தரிசிக்கும் போது தற்செயலாக பூ விழுவது அல்லது பிரசாதமாக பூ கிடைப்பது ஒரு மகத்தான தெய்வீக சமிக்ஞையாக கருதப்படுகிறது. கோயிலில் வழிபாடு செய்து தரிசனம் முடிந்த பின் அனைவருக்கும் அர்ச்சகர் பிரசாதம் வழங்குவது வழக்கமாக நடப்பதுதான். விபூதி, குங்குமம், தீர்த்தம், பூ போன்ற பிரசாதங்கள் கோவிலுக்கு செல்லும் அனைவருக்கும் கொடுப்பார்கள் தான். ஆனால் கோவிலில் இறைவனை மனதார வழிபட்டு முடித்த பிறகு மற்றவர்களுக்கு இல்லாமல் உங்களுக்கு மட்டும் பூ கிடைக்கிறது. அதுவும் இறைவனின் மீது சாத்தப்பட்டிருக்கும் மலரை அர்ச்சகர் நீங்கள் கேட்காமலேயே உங்கள் கைகளில் தருகிறார் என்றால் அது சாதாரணமான ஒன்றல்ல. ஒரு சிலருக்கு இந்த அனுபவம் கிடைத்திருக்கும். எதிர்பார்த்து காத்திருந்து அர்ச்சகரிடம் கேட்டும் கூட சில சமயங்கள் பூ கிடைக்காது. ஆனால் ஒருவருக்கு அவர் கேட்காமல் நினைக்காமல் இருக்கும் சமயத்தில் பூ கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது மனதில் மகிழ்ச்சியும் மெய்சிலிர்ப்பும் ஏற்பட்டிருக்கும். இவ்வாறு உங்களுக்கு பூ கிடைப்பதற்கு என்ன அர்த்தம்? அப்படி கிடைத்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம்.